friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல இன்ஸ்டன்ட்டான தேங்காய் பன் பண்ண போறோம். நம்ம எப்பவுமே தேங்காய் பன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணனும், அப்புறம் மாவை புளிக்க வைக்கணும், அதுக்கு அப்புறமா நம்ம வந்து பேக் பண்ணனும். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துல பண்ற மாதிரி சூப்பரான ஒரு ஈஸியான தேங்காய் பன் ரெசிபி. இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உள்ள வைக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங் தயார் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 3 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை எடுத்துர்க்கேன். கூடவே வாசனைக்காக 4 ஏலக்காய். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு நல்லா அரைச்சு இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த ஸ்டஃபிங் பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 கப் துருவுன தேங்காய் எடுத்துர்க்கேன். அதை வந்து ஒரு பவுல்ல மாத்திரலாம். கூடவே 1/4 கப் போல tutti frutti, அப்புறமா 1/4 கப் போல செரி, அதை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். கடைசியா நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். இது கூட வந்து நமக்கு முந்திரி பருப்பு வேணும்னா அதையும் லைட்டா நம்ம வறுத்து சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். நமக்கு வந்து எந்த மாதிரி ஸ்டஃபிங் பிடிக்குமோ அது வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரெடியா இருக்கு. உள்ள வைக்கக்கூடிய தேங்காய் ஸ்டஃபிங் ரெடியா இருக்கு. இப்போ அடுத்தது நம்ம வந்து வெளி மாவு தயார் பண்ணணும். இது வந்து எல்லாத்தையும் சேர்த்து கலந்து ரெடி பண்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 முட்டை எடுத்துர்க்கேன். நீங்க வந்து முட்டை சேர்க்க வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா முட்டைக்கு பதிலா 1/4 கப் புளிப்பில்லாத கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. இது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய். நான் வந்து சன்ஃப்ளவர் எண்ணெய் எடுத்துர்க்கேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து உருக்குன வெண்ணெயும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம மாவு பொருட்கள் சேர்க்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். இது வந்து 200 கிராமுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா உப்பு, கடைசியாக 2 சிட்டிகை உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக கலந்துட்டு நம்ம இதில் வந்து பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு நமக்கு வந்து கிட்டத்தட்ட 1 கப் பால் நமக்கு தேவைப்படும். இது வந்து நான் காய்ச்சின பாலை ஆற வச்சு சேர்த்துருக்கேன். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. கொஞ்சம் இந்த பதம் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ரெடியாக இருக்கு. அவ்வளோதான். இப்போ ஒரு தோசைக்கல்லில் லைட்டாக பட்டர் எல்லாம் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே சேர்த்துட்டா போதும். கல் வந்து மீடியம் லோவில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஹீட்டில் இருக்கக்கூடாது. இப்போது மேலே வந்து ஓரளவுக்கு செட் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் ஸ்டஃபிங், அதுலேருந்து ஒரு பெரிய ஸ்பூன் எடுத்து நம்ம வச்சிடலாம். அதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு 2 ஸ்பூன் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து இந்த சைடில் வச்சுட்டு இன்னொரு சைட்லேருந்து நம்ம வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டா போதும். இன்னும் 2 நிமிஷம் நம்ம வச்சு எடுக்கும்போதே அழகாக வெந்து வந்துடும். அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் மிதமான தீயில வச்சு வேக வைக்கிறோம். இல்லைனா வெளியே வந்து டக்குன்னு ரெடியாகும், உள்ளே வந்து கொஞ்சம் மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி நம்ம 2 சைடும் போட்டு எடுக்கிறப்போ சூப்பராக வந்துடும். நமக்கு வந்து பன் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட குண்டாக போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி இந்த சைஸும் கரெக்டாக இருக்கும், நம்மளோட விருப்பம்தான். இது வந்து அப்படியே சுட சுடவும் நம்ம சாப்பிட்லாம், ஆறுனதுக்கப்புறமும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக். இது வந்து நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இது வந்து உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். டடா, நம்மளோட சூப்பரான டூப்ளிகேட் தேங்காய் பன் ரெடியாக இருக்குது. ஏன்னா வந்து இது ஒரிஜினல் தேங்காய் பன் கிடையாது, ஆனால் கண்டிப்பாக டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் வந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அவ்வளோ நல்லாயிருக்கு. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரப்போ டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.